இந்த வீடியோவில் நம்ம டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரேடர்ஸ்னால் என்ன அண்ட் இன்வெஸ்டர்ஸ்னால் யார், அவங்க என்ன பண்ணுவாங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக போட்டுருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹாய், என் பேர் சக்தி. இந்த சேனலில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கொடுப்போம். ஓகே, நம்ம என்னதான் ரீல்ஸில் இவ்வளோ சம்பாதிச்சலாம் பார்த்தாலும் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னங்கிறத பற்றியே நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பேங்க் அக்கௌண்ட், ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், மூணாவது டிமேட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க் அக்கௌண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையுமே இருக்கும். ஸோ அதை பற்றி எந்த வித பிரச்சனையும் இல்லை, சரிங்களா. ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ங்கிறது இந்த நேமில் வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு ஷேரை வாங்கவோ விற்கிறதுக்கான பர்பஸாக இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கவோ இல்லை விற்கிறோம்னா நமக்கு தேவை ஃபண்ட்ஸ், பணம் இருந்தால் தான் ஷேர் வாங்க முடியும். ஸோ அந்த பணத்தை நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக இந்த பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் நம்ம லிங்க் பண்ணி தான் நம்மளால் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும், சரிங்களா. பட் நம்மளால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டைரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்மளால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டைரெக்டாக ஷேர்ஸை வாங்கவோ விற்றுறவோ முடியாது. அதுக்கு நடுவில் புரோக்கர்ஸ்னு ஒருத்தவங்க வந்துடுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த புரோக்கர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வாங்க முடியாமல் புரோக்கர்ஸ் மூலிமா தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளால் ஒரு ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நம்மளால் டைரெக்டாக ஒரு ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது NSE BSE மூலிமா வாங்க முடியாது. ஸோ இது புரோக்கர்ஸ் மூலிமா வாங்க முடியும். நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்மளால் டைரெக்டாக ஒரு ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்க முடியாது. அதுக்காக நம்ம புரோக்கர் மூலிமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், ஓகேவா. ஓகே, நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இது எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேரை வாங்குகிறோன்னா அந்த ஷேரை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே இருக்காது, அது போய் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டில் போய் நம்மளோட ஷேர்ஸ் ஹோல்ட் ஆகி போய் நிற்கும், டிமேட் அக்கௌண்ட். ஓகே, இந்த டிமேட் அக்கௌண்ட்னா சிம்பிளாக சொல்லணும்னா இதை ஃபுல் ஃபார்ம் என்ன, டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். இதை நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நம்ம டைமில் ஹார்ட் கேஷாக அதாவது ஒரு கேஷ் கரன்சியை நீங்கள் ஒரு ரூபாத்தோட ஒரு 10 ரூபா ரூபாத்தால் இருக்குன்னா அதை நீங்கள் 10 ரூபா பார்க்குறத விட இப்போ அதிகபட்சம் நம்ம ஃபோன்பேலேயே ஜிபேலேயும் நம்ம ஒரு டிஜிட்டல் கரன்சியாக தான் நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா, வாங்கவோ விற்கவோ. அதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷேர்ஸை அது ஒரு பேப்பர் மாதிரி, அதாவது ஒரு பத்திரம் மாதிரி, ஒரு வீடுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னா அதை மாதிரி ஒரு ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பத்திரம் மாதிரி. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம அந்த ஷேர்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக மாற்றிடுச்சு, சரிங்களா. அது எல்லாமே டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மாக மாறிடுச்சு. மெட்டீரியலைஸ்டாக இருந்தது டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மாக மாறிடுச்சு. அதனால தான் இது பேர் டிமேட் அக்கௌண்ட். ஸோ நம்ம அப்போ சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா அதோட அதாவது ஷேர்ஸை போய் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணுறது தான் அதோட மெயின் பர்பஸ். ஓகே, இந்த பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸ் எல்லாமே இந்த டிமேட் அக்கௌண்ட் நான் ஒன்று சொன்னேன், அதில் தான் போய் ஹோல்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன், சரிங்களா. இந்த டிமேட் அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா இது 2 கவர்மெண்ட் என்டிட்டிஸ் மூலிமா தான் இது ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால, சரிங்களா. அந்த 2 கவர்மெண்ட் என்டிட்டிஸ் பேர் என்னதுன்னா NSDL அண்ட் CDSL. ஓகே, NSDL நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட், CDSLனா என்னன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இந்த 2 கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அதாவது NSDL CDSLட்ட தான் போய் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் ஆகிருக்கும். இந்த NSDL CDSL என்ன சொல்லுவாங்கன்னா டெபாசிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த ஷேர்ஸை பொறுப்பாக பாதுகாக்கிறதுக்கான இவங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்குது, சரிங்களா. ஓகே, இதை மாதிரி நம்ம போய் டேரெக்டாக இப்போ நான் ஒரு ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணணும்னா நான் டேரெக்டாக போய் NSDL போயோ இல்லை CDSL போய் டேரெக்டாக என்னால் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. இதுக்கும் அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ஓப்பன் பண்ணாமல் புரோக்கர்ஸ் மூலிமா ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரேடர் அதாவது ஒரு புரோக்கர் மூலிமா தான் உங்களால் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், சரிங்களா. இந்த 2 இதுக்குமே புரோக்கர் பாய்ஸ் வந்துடுவாங்க நடுவில், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட பர்பஸ் என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பர்பஸ் என்ன அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டோட பர்பஸ்
பர்பஸ் என்ன, அதை யாரெல்லாம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அண்ட் ஒரு ஷேரை வாங்குறப்போ விற்கிறப்போ இது பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கே. நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போட்டதில் எல்லாமே சிம்பிளிஃபைடாக போயிட்டு இருந்தது. பட் இப்போ இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும். ஸோ பழைய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு செனாரியோ மாதிரி எடுத்துக்கிடுவோம். அதை வச்சு நம்ம டீட்டெயில்டாக அது பின்னாடி என்ன நடக்குது, இந்த ப்ராசஸ் என்ன நடக்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பர்சன் ஏன்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? அவர்கிட்ட அவரோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு ரிலையன்ஸ் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஒரு பர்சன் பின்னு ஒருத்தர் வராரு. இந்த பர்சன் பிக்கு ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறாரு. சரிங்களா? இவர்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ இது என்ன நடக்கணும் இந்த ப்ராசஸில்? ஆக்சுவலாக இவர் தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 2000 rupees போட்டிருக்காருன்னா 2000 rupees எடுத்து தன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். புரியுதுங்களா? தன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் புரோக்கர்ஸ் மூலிமா ஓப்பன் பண்ணப்பட்டது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி ரிலையன்ஸ் ஷேர்ஸ் ஒரு 2000 rupees அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இவர் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா தன்னோட ஷேர்ஸை வாங்குவார் இன்னொருத்தருக்கு இருந்து. சரிங்களா? இப்போ இந்த வாங்கின ஷேர்ஸை நேராக டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். புரியுங்களா? அவர்கிட்ட இருந்து வாங்கின ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகே, அந்த பர்சன் பி பர்சன் ஏட்ட இந்த ரிலையன்ஸ் ஷேர்ஸை வாங்கினார்னா என்ன ஆகும்னா, இவரோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இவரோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகிறப்போ இதுக்கு நடுவில் ஒரு 2 என்டிட்டி சொல்லுவாங்க. இந்த 2 என்டிட்டிஸ் பேர் தான் கிளியரிங் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிளியரிங் கார்பரேஷன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் தனித்தனி பேர் இருக்காங்க. இவங்களும் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டிஸ் தான். சரிங்களா? ஓகே, இந்த என்எஸ்சிக்கு இருக்கவங்க பேர் NSCCL, நேஷனல் செக்யூரிட்டி கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎஸ்சிக்கும் ஒன்று இருக்குது, அவங்க பேர் ICCL, இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரோட பெரிய பர்பஸ் என்னன்னா, டிமேட் டு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் அதாவது ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ அதை சேஃப்கார்ட் பண்ணி கிளியராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் அல்டிமேட் பர்பஸ். ஓகேவா? ஸோ இது பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது. ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது. பட் இதை நிறைய பேர் அசால்ட்டாக இது ஒரு சூதாட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது மெயினாக இந்த வீடியோஸ் போய் சேரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இப்போ டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடாக ஒரு கிளியர் கட்டாக ஷார்ட் அண்ட் ஃபார்மாக நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். அதை நம்ம நேராக புரோக்கர்ஸ் மூலயமா தான் ஓப்பன் பண்ண முடியுமே தவிர்த்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நேராக ஷேர்ஸ் வாங்க முடியாது. ஒன்று. சரிங்களா? இப்போது அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டும் நம்மளால் இந்த NSDL CDSலேருந்து டெபாசிட்டரி சொன்னோம்ல, இவங்க தான் ஷேர்ஸை வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட போய் நம்மளால் டேரெக்டாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அதுவும் புரோக்கர்ஸ் மூலிமா தான் போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, அண்ட் நம்ம ஒரு பர்சன் A டு பர்சன் B ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுக்கு நடுவில், அதாவது டிமேட் டு டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுக்கு நடுவில் கிளியரிங் கார்பரேஷன் சொல்லி ஒரு என்டிட்டிஸ் இருக்குது. அதுவும் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டிஸ் தான். சரிங்களா? அவங்க பேர் NSCCL அண்ட் ICCL. ஓகேவா? இவங்க தான் எங்களுக்கு நடுவில் இருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக நிறைய பேர் புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இது எல்லாமே புரியுது. இது எவ்வளோ தான் புரிஞ்சாலும் நமக்கு இருக்கிறதுலே பெரிய கடுப்பான வேலை என்னன்னா டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான். நம்ம ஈஸியாக உட்காந்து நம்ம ரீல்ஸ் பார்த்துருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். பட் அதை இனிஷியேட் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் செம்ம கடுப்பான வேலை. பட் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, அது கொஞ்சம் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். யாருக்கு தான் அந்த ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்புக் ஜெராக்ஸ் அது இதுன்னு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் அதுதான் காண்டான வேலை. பட் இதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஒரு 500 to 100 200லேருந்தே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு 1 day ஒரு நாளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, போய் வேகமாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது, இங்கே டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கேள்விப்படாதவங்க கூட, ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதவங்க கூட மெயினாக இந்த 2 வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று நிஃப்டி, இன்னொன்று சென்செக்ஸ். சரி, இந்த நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.